ஹல்லேலூயா. உன் வீடு ஒருவேளை அலங்கோலமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அந்த வீட்டில் குடியிருக்கிறார். அவர் அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறாருங்க. அந்த பாளையத்தின் நடுவுல உலாவிக் கொண்டிருந்தாராம் கர்த்தர். அவர் சொல்றாரு, நான் என் ஜனங்களோட நான் என்ன செய்வேன்னா உலாவுவேன், என் ஜனங்கள் நடுவில் நான் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறாரு. என் ஜனங்கள் நடுவில் அவர் ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் தான். ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம நடுவில் இருக்குது, நமக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவர் உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கும் போது, அவர் உங்கள் வீட்டில் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஆசீர்வாதத்துக்கு என்ன குறைவுங்க? அவர் உங்களை அழகானவர்களாய் பார்க்கிறார், உங்கள் இடத்தை அழகான இடமாய் பார்க்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆறுகளைப் போலவும் செழிப்பா இருக்கிறாங்க அவங்க. இப்ப இல்ல, அவர் எப்ப பார்க்கிறார் தெரியுமா? பின்னால இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆக போறாங்க அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? பின்னாடி எப்படி ஆக போறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிச்சா நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். தண்ணீர் பாயும், பரவும், அவருடைய ராஜா. பாத்தீங்களா? இப்ப ஏது ராஜா? இப்ப வனாந்தரத்தில் போயிட்டு இருக்காங்க. இப்ப ராஜா உண்டா? ராஜா உண்டா? கிடையாது. அவர் பின்னாட்களில் சொல்லி எதுக்கு இதை சொல்றது தெரியுமா? இவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒரு சபிக்கப்பட்ட மனுஷன் வாயிலிருந்து கூட தேவன் உங்களை சபிக்கும்படியான வார்த்தைகளை வர விட மாட்டார். எவன் சபிச்சாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைங்க. இந்த தேவன் உங்க வீட்டில் குடியிருப்பார் என்றால், இந்த தேவன் உங்க வீட்டில் உலா வருவார் என்றால், இந்த தேவனுடைய வாசஸ்தலமாய் உங்கள் வீடு நீங்கள் மாறுவீர்கள் என்றால், உங்களை ஒழிக்க, உங்களை அழிக்க, உங்களுக்கு விரோதமாய் பேச ஒருவனும் கையை காலை வாயை நீட்ட முடியாது. நீங்க பார்வை, உங்க பார்வையை சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. எட்டி பாருங்க. எப்படி எட்டினா இப்படி எட்டி பார்க்க சொல்ல, எட்டி பாருங்கன்னு தூரமா பாருங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், உன் வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றுக்கும் உனக்கு ஒரு நிதானம் தேவை, ஒரு ஆராய்ந்து பார்க்கிற அந்த மனப்பான்மை தேவை. என் வாழ்க்கையில் இது வந்துச்சுன்னா, என் தேவன் என் கூட இருக்கிறாரு, இது வந்துச்சுன்னா இது எதுக்கும் வந்திருக்கு, எப்படி வந்துச்சோ அப்படியே போகும். சொல்லுங்க. நஷ்டமா எப்படி வந்துச்சோ அப்படி போகும். வியாதியா எப்படி வந்துச்சு அப்படி போகும். தீங்கு எப்படி வந்துச்சு அப்படி போகும். ஹல்லேலூயா. தோல்வி எப்படி வந்துச்சு அப்படியே போகும். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை தோற்பதற்கோ, வீழ்ச்சி அடைவதற்கோ, குறைவில் இருப்பதற்கோ, ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பதற்கோ தேவன் ஒருபோதும் அழைக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆணித்தரமா அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துட்டே இருக்கணும். என் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். ஆமென். இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வர வர இந்த வார்த்தை தான் உங்களை அப்படி லிஃப்ட் பண்ணும். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிங்க. ஏன்னா அடிப்படை ஒண்ணுதான், தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஒன்றுதான் கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு பிரியமில்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. தெரியுமா உங்களுக்கு? நடக்குமா? அவருக்கு சித்தம் இல்லாத எதுவுமே இந்த உலகத்தில் என்ன செய்யாது, நடக்காது. நடந்துச்சுன்னா ஏதோ அவருக்கு சித்தம் இருக்கு அதுல. அப்போ உங்க வாழ்க்கையில தேவன் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதுதான் அவர் என்ன செய்கிறார், பிரியமா இருக்கிறாரு. அதுதான் அவருடைய சித்தம். எனவே இதற்கு விரோதமானது போல ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்த மாதிரிக்கு என்ன செய்யாது, போயிடும். உங்கள் ஜீவனுக்கோ, உங்கள் ஐஸ்வர்யத்துக்கோ, உங்கள் நன்மைகளுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ யாராலையும் எதுவாலையும் தீங்க கொண்டு வர முடியவே முடியாது. தேவன் உங்கள் பாளையத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் வாசமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம். எனவே பிலேயாம் சொன்ன போல நீங்கள் சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு வர்ற பிரச்சனையை நீங்க பார்க்குற பிரச்சனையை அதை கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி கர்த்தர் எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்க்க கன்வெர்ட் பண்ணுங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் கர்த்தரை பாருங்க, கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறாருங்க. அந்த பிரச்சனைக்கு பின்னாடி
ஆண்டவர் நின்று அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பார்வை உங்களுக்கு வரணும். என் தேவனுக்கு சித்தமில்லாது என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் எப்பவுமே இந்த வார்த்தை தான் முக்கியப்படுத்துவேன். தடைப்படாதுங்கிறதோடு நிப்பாட்டுறதை விட என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, யோபு சொல்லும்போது சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது அப்படின்னு முடிக்கல, நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு, அப்ப அவர் செய்ய நினைத்தது என்ன? உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உனக்கு நன்மைகள் வரணும். அப்பா நீங்க என் கூட இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த தீமையை கூட நீங்க நன்மையாக மாற்றுறீங்கப்பா. தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. இதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு